வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் பிருகு முனிவர் விநாயகரது திவ்ய சரித்திரத்தை சோமகாந்தனுக்கும் அவரது மனைவிக்கும் கூற ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் மனிதர்கள் தர்ம வழியை விட்டு அதர்ம வழியில் நடக்க ஆரம்பித்தனர். வேதங்கள் ஓதுவது குறைந்தது. ஒழுக்கமும் தர்மமும் இல்லாமல் மக்கள் விலங்குகளைப் போல ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு வாழ்ந்தனர். இதனை கண்ட மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர். சிவபெருமான் மகாவிஷ்ணுவை பார்த்து, உலகை நல்வழிப்படுத்தும் பொறுப்பை நீரே மேற்கொள்ளும். மண்ணுலகில் வியாச முனிவராக பிறந்து பலவாறு பிரிந்து கிடக்கும் வேதங்களை திரட்டி அவளை 4ஆக தொகுத்து அதே போன்று 18 புராணங்களையும் கற்று அவற்றை மக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் எழுதி கொடுங்கள் என்று ஆலோசனையும் கூறி அனுப்பி வைத்தார். மகாவிஷ்ணு வியாச முனிவராக இம்மண்ணுலகில் பிறக்க தகுந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கங்கை கரையில் வசித்து வந்த பராசர முனிவர் கங்கையை கடந்து அக்கறைக்கு செல்ல விரும்பினார். அங்கே மச்சகந்தி என்ற மீனவ மங்கை படகொட்டி கொண்டிருந்தாள். அவள் பார்ப்பதற்கு மிக இளமையாகவும் அழகாகவும் இருந்தாள். அவளது அழகில் தன்னுடைய மனதை பராசர முனிவர் பறிகொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் அறிவில் சிறந்தவனாகவும் உலக நன்மையின் பொருட்டு பல நூல்களை படைப்பான் என்பதையும் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்தார். இந்த விவரங்களை எல்லாம் அந்த பெண்ணிடம் தெரிவித்தார். அவளும் அதற்கு சம்மதித்து தன்னுடைய மனதிலும் உடலிலும் அவருக்கு இடத்தை அளித்தாள். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு அவளது கர்ப்பத்தில் மாய உருவில் தண்டம் கமலத்துடன் குழந்தையாக அவதாரம் செய்தார். சிவனின் கருணையினால் அக்குழந்தையானது கற்க வேண்டிய அனைத்து சாஸ்திரங்களையும் மிக இளம் வயதிலேயே கற்றுத் தேர்ந்தது. பிறகு பெற்றோரிடம் விடைபெற்று தவம் செய்ய பத்ரிகாசிரம் சென்று முனிவர்களிடம் வேத சாஸ்திரங்களை கேட்டு அறிந்து கொண்டான். மேலும் பலவாறாக பிரிந்து கிடந்த வேதங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவற்றை 4 பகுதிகளாக ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற பெயரில் தொகுத்து சீடர்களுக்கு உபதேசித்தான். அன்று முதல் அவன் வேத வியாசர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டான். அதன் பிறகு சனத்குமாரர்களை அடைந்து அவர்களிடம் இருந்து 18 புராணங்களையும் உபதேசமாக பெற்றான். அந்த புராணங்கள் அனைவரும் எளிமையாக கற்கும் வண்ணம் எளிமையான ஸ்லோகங்களாக மாற்ற முயன்றான். எத்தனை முறை முயன்றும் அவனால் அதனை கோர்வையாக பாடல்களாக அமைக்க முடியவில்லை. அதன் காரணத்தை அறிய முயன்ற வியாசர் பிரம்மதேவனை சந்தித்து நடந்தவற்றை தெரிவித்தான். பிரம்மதேவன் வியாசரை பார்த்து, சகல சாஸ்திரங்களையும் அறிந்த நீ பிரணவ பொருளாக விளங்கும் விநாயகப் பெருமானை மறந்துவிட்டாயே. மும்மூர்த்திகளும் கூட அவரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. ஆகவே நீ அவரை தியானித்து அவருடைய பரிபூர்ண அருளை பெற்று உன் காரியத்தை துவங்கு, நல்லதே நடக்கும் என்றார். வியாசர் தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயனே, இப்பொழுது என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன். தயவு செய்து விநாயகரின் லீலா வினோதங்களை எனக்கு சொல்லித்தாருங்கள். அவற்றை கேட்பதற்கு நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் என்றார். வியாசரின் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயகரின் திருவிளையாடல்களையும் அவரை தொழுது தங்களுடைய துன்பங்களை நீக்கிக் கொண்டவர்களின் சரித்திரங்களையும் பிரம்மன் கூற ஆரம்பித்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.